ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மரியன்னை மன்றாட்டு மாலையில் வருகின்ற விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மார்னிங் ஸ்டார் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள விடியற்கால விண்மீனே என்னும் திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போம். அன்னை மரியாவுக்குத்தான் எத்தனை விதவிதமான பெயர்கள். அதிலே விடியற்கால விண்மீன், பெருங்கடலின் விண்மீன் என்று நட்சத்திரமாக விண்மீனாக அன்னை மரியாவை உருவகித்து பாராட்டியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த விடியற்கால விண்மீனை பற்றி எழுதுகின்ற புனித ஜான் ஹென்றி நியூமன் இனிமைமிகு பாடலை மேற்கோள் காட்டுகிறார். இனிமைமிகு பாடல் 6ஆம் அதிகாரம் 10வது இறைமொழி, யார் இவள்? வைகரை போல் தோற்றம், திங்களைப் போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போர் அணி போல் வியப்பார்வம், யார் இவள் என்று தலைவன் தலைவியை பார்த்து காதலோடு சொல்லுகிற ஒரு வர்ணனை. ஆனால் இதனை அன்னை மரியாவுக்கு ஒப்பிடுகிறார் புனித ஜான் ஹென்றி நியூமன். அத்தனை அழகு வாய்ந்தவர் அன்னை மரியா. அவரே விடியற் காலத்தின் விண்மீன் என்று சொல்கிறார். விடியற் காலத்தின் விண்மீன் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது. எல்லா விண்மீன்களே அழகு வாய்ந்தது தான். இரவு நேரத்தில் நாம் விண்மீன்களை உற்று நோக்கினால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு தருணம் பாருங்கள். ஆங்கிலத்தில் ஸ்டார் கேசிங் என்று சொல்கிறோம் அல்லவா, விண்மீன்களை உற்று பார்த்தல். அது ஒரு அற்புதமான ஒரு தருணம். விண்மீன்களை ரசிப்பது, எல்லா விண்மீன்களுமே அழகு வாய்ந்தவை தான். ஆனால் விடியற்காலையின் விண்மீன் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்? ஏனென்றால் விடியற்காலத்தின் விண்மீன் தான் கதிரவன் வரப்போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற ஒரு விண்மீன். அந்த மார்னிங் ஸ்டார் அந்த விடியற்கால விண்மீனை பார்த்தவுடன் இதோ இரவு முடியப் போகிறது, பகல் தோன்றப் போகிறது என்று எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசுதான் கதிரவன். அந்த கதிரவன் தோன்றுவதற்கு முன் அடையாளமாக வந்தவர் தான் அன்னை மரியா, விடியற்காலத்து விண்மீன். அந்த விண்மீனை பார்த்ததும் தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தம்முள் மகிழ்ந்தாரே என்று நாம் பாடுகிறோம் அல்லவா, அந்த பாடல் இதைத்தான் குறிக்கிறது. என்று அன்னை மரியா பிறப்பார் என்று தூயவர்கள் எல்லோரும் ஓயாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். விடியற்கால விண்மீன் போல அன்னை மரியா தோன்றியதும், ஆஹா, அன்னை மரியா தோன்றிவிட்டார், இனிமேல் கதிரவனாம் இயேசு தோன்றி விடுவார் என்று அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று இந்த மரபார்ந்த பாடல் அன்னை மரியாவை போற்றி பாடுகிறது. ஆகவே விடியற்கால விண்மீன் மற்ற விண்மீன்களை விட நம்பிக்கை தருகிற ஒரு விண்மீன், மகிழ்ச்சி தருகிற ஒரு விண்மீன், புதிய நம்பிக்கையை தருகிற விண்மீன். இருளிலே இரவை நாம் கழிக்கின்றோம், இனி புதிய விடியல் தோன்றப் போகிறது என்று சொல்லுகிற ஒரு ஊக்கத்தின் காட்சியாக அன்னை இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1:79 நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. அந்த விடியல் தான் ஆண்டவர் இயேசு. அந்த விடியலுக்கு கட்டியம் கூறும் விண்மீன் தான் அன்னை மரியா. எனவே அந்த தாயை விடியற்கால விண்மீன் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானது. நியூமன் இந்த மன்றாட்டு மாலையில் உள்ள எல்லா பெயர்களையும் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். அவர் வியப்பான ஒரு செய்தியை சொல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த அன்னையின் திருப்பெயர்கள் எல்லாம் எனக்கு பிடித்தமான 2. ஒன்று மறைபொருளின் ரோஜா, இன்னொன்று விடியற்கால விண்மீன். ஆனாலும் இந்த 2லும் எனக்கு மிகவும் பிடித்தமானது எது என்று தெரியுமா என்று அவர் கேட்கிறார். நீங்கள் பதில் சொல்லுங்கள். மறைபொருளின் ரோஜாவா, விடியற்கால விண்மீனா? இவை 2லும் நியூமனுக்கு பிடித்தது விடியற்கால விண்மீன் தான். அதற்கு அவர் காரணத்தை சொல்கிறார். இந்த மறைபொருளின் ரோஜா அது மண்ணை சார்ந்தது, விண்மீன் அது விண்ணை சார்ந்தது என்று அவர் சொல்கிறார். ஆகவே நாமும் விடியற்கால விண்மீனாம் நம் அன்னை மரியாவை பார்த்து மகிழ்ந்து அவரை நோக்கி மன்றாடுவோமாக. விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு